ஒரு 15 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு உட்படுத்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு 20 ஏப்ரல் 2026 அன்னைக்கு போறாங்க. அவங்க கூட அவங்க அப்பா அம்மாவும் போறாங்க. போய் நான் வந்து நேற்று நைட்டு வந்துகிட்டு இருந்த பொழுது ஒரு 8 பேர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டாங்க, அதன் விளைவாக எனக்கு உடம்புல காயங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டேஷன் அதிருது. ஏன் அதிருதுன்னா, இது நடக்கிறது 20 ஏப்ரல், 23 ஏப்ரல் எலெக்ஷன். ஸோ கரெக்டாக 3 நாள் எலெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் எதிர்கட்சிக்கெல்லாம் தெரிய வருது. தெரிய வந்தவுடனே எல்லாருமே அறிக்கை என்ன விடுறாங்கன்னா, எப்படி சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு பாருங்க, இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்குதா, இதை விட பெரிய எக்ஸாம்பிள் இருக்குதா, எப்படி ஒரு 15 வயசு பொண்ணுக்கு எப்படி நடந்திருக்கு பாருங்க, உடனே போக்சோ பதிவு பண்ணணும், உடனே விசாரணை துரிதப்படுத்தணும் அப்படின்னு நிறைய அறிக்கைகள்லாம் வெளியாகுது. ஸோ காவல்துறை இதில் வந்து ஃபர்ஸ்ட் போக்சோ பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ண பொழுது அந்த பெண் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சா பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. தேசிய மகளிர் ஆணையம் இந்த வழக்கை தானாக முன் வந்து சோமோட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் ஹியரிங் போயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் நான் இப்போ சொல்றேன் பாருங்க. இது போன்ற ஈவிரக்கமற்ற குற்றங்களுக்கு எதிராக வலுவான தடுப்பு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. சிறுமியருக்கு எதிரான வன்முறை என்பது பெரும் மனித உரிமை மீறல். சிறுமி மீதான மிருகத்தனமான செயலை தேசிய மகளிர் ஆணையம் வன்மையாக கண்டிக்கிறது. இது போன்ற சம்பவங்களுக்கு உடனடி பொறுப்பு கூறலும் கடுமையான சட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. இதெல்லாம் வந்து தேசிய மகளிர் ஆணையம் கொடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம் மக்களே. இதற்கு டிஜிபி வந்து டிஜிபிக்கு நோட்டீஸ் போயிருக்கு. ஸோ டிஜிபி தரப்புல இருந்து எதிர்க்கல கவுண்டர் ஃபைல் பண்ண வேண்டிய தேவை. இப்போ போலீஸ் தரப்பு என்ன விசாரிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது ஒரு 15 வயசு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, நைட்டு 8 மணிக்கு ஒரு ரோட்ல வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 8 பேர் அந்த பொண்ணை வழிமறிச்சு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது கேட்கும்போது நமக்கு வந்து பயங்கர பகீர்னு இருக்கு. இப்போ இந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதாவது 19 ஏப்ரல் 2026 இந்த பொண்ணு காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, பிள்ளையார்பாளையம் அப்படிங்கிற ஊர். இவங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்பட்டு அப்படிங்கிற கிராமத்துல இவங்க சொந்தக்காரங்களோட திருமணம் அப்படின்னு சொல்லப்படுறது, அங்க போயிருக்காங்க. ஸோ 19th அன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க இருந்துன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்பட்டுன்ற கிராமத்திலிருந்து கிளம்பி இவங்க ஊரான காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்துக்கு வராங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது கவர் ஆகுது. ஸ்கூட்டி ஓட்டிட்டு வராங்க. ஸோ வரவங்களுக்கு இந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். அதுல வந்து இவங்க மெயின் ரோடு, அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு சில வந்தவாசி ரோடோ இல்லை வந்து அவலூர்பேட் ரோடோ பிடிக்கல. ஏன்னா அப்படி பிடிச்சா நீ என்னமா எத்தனை வயசு நீ என்ன ஓட்டு வரேன்னு அதை கேட்டுற போறாங்க அப்படிங்கிறதுனாலேயே இவங்க எடுக்க ரூட்டு பார்த்தீங்கன்னா வயலத்தூர்ன்ற ஒரு ரூட் எடுக்கிறாங்க. ஸோ வயலத்தூர் ரூட்டை தான் வரும் பொழுது இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததாக அவங்க சொல்றாங்க. இப்போ காவல்துறைக்கு இந்த புகார் வந்ததும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பண்றது எந்த ஸ்பாட்ல நடந்துச்சுமான்னு கேட்குறாங்க. ஸோ சொல்ற இடம் வயலாத்தூர். ஸோ வயலாத்தூர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, ஒரு சென்டர்ல ஒரு ஒத்தடி பாதை மாதிரி ஒரு ரோடு, பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க செடி கொடிகள் வயல் அது மாதிரி இருக்கு. மனித நடமாட்டம் கம்மியா இருக்கும், லைட் ரொம்ப கம்மியா இருக்கும் நைட் டைம்ல. ஸோ இங்க வரும்போது நடந்ததா சொல்றாங்க சம்பவம். எக்ஸாக்ட் ஸ்பாட்டை வந்து போலீஸ் கேட்கறாங்க. ஸ்பாட்டை அவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை கூட்டு போய் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ பேசிக்ஸ் டெஸ்டிங் போகுது. அந்த பொண்ணுக்கு உடம்பெல்லாம் சராய்ப்பு காயம், உடம்பெல்லாம் கீறல் இருக்கு, சராய்ப்பு காயங்கள் இருக்கு. ஸோ பேசிக் மெடிக்கல் செக்அப் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த வயலாத்தூர் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து அந்த பொண்ணு சொன்ன ஸ்பாட்ல இருந்து சிசிடிவி கேமராஸ் ஆய்வு பண்றாங்க. ஸோ ஒரு பக்கம் சிசிடிவி கேமராஸோடைய ஃபுட்டேஜ்லாம் வருது, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு சொன்ன மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வருது. சிசிடிவி கேமராவை போலீஸ் பார்க்கறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அங்கே வரும்போது இவங்க சொன்னதா சொல்ற 8 பேர் அப்படிங்கிறது இல்லை. என்ன இருக்குன்னா ஒரு 3 பேர் வராங்க.
இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சுத்தி உள்ள கிராமத்துல உள்ள எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க போலீஸ். ஒரு டீம் போட்டு விசாரிக்கப்படுது, தனிப்படை. என்னன்னா கிராமத்துல உள்ள மக்கள் சொல்ற வார்த்தை, சார் அப்படி எதுவும் நடக்கல. அந்த பொண்ணு ஸ்கூட்டில வந்துட்டு இருந்தாங்க, எதிரில் ஒரு ட்ரிப்பிள்ஸ் வந்தாங்க, ஒரு பைக். இது ஒத்தடி பாதை. இந்த பாதையில ரொம்ப ஒரு வண்டி போன இன்னொரு வண்டி போறது கஷ்டம். ஸோ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, ரொம்ப நேக்கா போனா போயிடலாம். அந்த பொண்ணு வரும்பொழுது எதிரில் வந்த ட்ரிபிள்ஸ் வந்த பைக் இடிச்சிருச்சு. இடிச்ச வேகத்துல அந்த பொண்ணுடைய பிரேக் ஒயர் கட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு லெஃப்ட்ல அந்த வயல்ல விழுந்துட்டாங்க. விழுந்ததுல அடி, இந்த பைக்கு சைட்ல விழுந்துருச்சு. நாங்களாம் ஓடி வந்துட்டோம், வந்து ரெஸ்கியூ பண்றோம். ரெஸ்கியூ பண்ணி அவங்களும் அந்த பைக்ல வந்து அந்த பக்கம் விட்டாங்க. எல்லாரும் ரெஸ்கியூ பண்ணி எடுக்கிறோம். ஒன்றும் பெரிய தப்பு நடக்கிறனால நாங்கள் வந்து 2 பேரும் அமுச்சு விட்டோம். இப்போ இந்த பொண்ணு திரும்ப பைக் ஓட்டுறாங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஒருத்தர். அந்த பைக் சாஞ்சிருச்சு. பைக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து தண்ணிலாம் கொடுத்து அந்த பொண்ணை வந்து ஆசுவாசப்படுத்திட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த பொண்ணும் கிளம்பி போறாங்க. போயிட்டு அந்த பிரேக் ஒயர் கட் ஆனதுனால இவங்களுடைய ஆண் நண்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்திருக்காரு இன்னும் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு. வந்ததுமே இந்த ஒயரை பிரேக் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கீழே விழுந்த ஸ்கூட்டியை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு இவங்க இந்த பையன் வண்டி ஓட்டு போறாங்க. 2 பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பைக்கை அங்கேயே விட்டுட்டு இவருடைய ஸ்கூட்டில கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு இவர் கிளம்புறாரு. அந்த பைக்கு மெக்கானிக் இருந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக ஃபுட்டேஜை மொத்தமும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். இன்னொரு பக்கம் மெடிக்கல் ரிப்போர்ட்ல இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே வந்து அடிப்பட்ட காயங்கள் தான், எதுவுமே பாலியல் ரீதியான காயங்கள் இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் கொடுக்கப்படுது. இப்போ தேசிய மகளிர் ஆணையம் இதை வந்து இந்த பொலிட்டிசைஸ் பண்றதுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்து டிஜிபி கடிதம் போட்டு டிஜிபியோட கவுண்டர் கேட்டிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க, நாளைக்கு அநேகமா நாளைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆர் மண்டே வந்து போலீஸ் சைட்ல இருந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறதா ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரஸ் மீட்ல இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு பிறகு இன்னும் இந்த வழக்கு போக்சோல பதிவு பண்ணப்படலை அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. ஸோ இதற்கு பிறகு தேசிய மகளிர் ஆணையத்துக்கும் ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு பிறகு இந்த ஒரு பொய் குற்றச்சாட்டை சொன்னதுக்காக இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ யோசிச்சு பார்க்கணும் மக்கள். இதை வந்து நம்ம ஒரு நார்மல் கேஸா எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு போக்சோவை பொறுத்தளவுக்கு ஒரு பெண் சைட்ல இருந்து புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், சம்பந்தப்பட்ட ஆட்களை உடனே அரெஸ்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணும், பண்ணதுக்கு பிறகுதான் விசாரணை பண்ணணும். இதுதான் சட்டம், எழுதப்பட்ட சட்டம் சொல்லுது. இப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு தன்னை ஒருத்தன் பல்வேறு துன்புறுத்தல் பண்ணிட்டான், தன்னை இந்த மாதிரி ஒருத்தன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஒரு 15 வயசு பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டுறாங்க வித்தவுட் லைசன்ஸ், அதே ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். நைட் 8 மணிக்கு வண்டி ஓட்டு போறாங்க, அதுவும் அந்த ஒத்தடி பாதையில். அதில் சேஃப்டி கிடையாது. இப்போ இந்த பெண்ணுடைய பெற்றவங்க தான் இதை கண்டிச்சிருக்கணும். இது அவங்களுடைய கன்சர்ன்ல கண்டிச்சிருக்கணும். அதுவும் பண்ணப்படலை. 3வது விஷயம், இந்த பொண்ணு வந்து மெயின் ரோட்ல வந்தா ஏதாவது போலீஸ் பிடிச்சிருமோன்ற சந்தேகத்திலேயோ இல்லை போலீஸ் பிடிச்சிருமோன்ற பயத்திலேயோ கூட அவங்க வந்து இந்த ஒத்தடி பாதை எடுத்திருக்காங்க. பிகாஸ் வேற ரூட்டும் இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய திருவண்ணாமலை இருக்கக்கூடிய கல்பட்டுல இருந்து இவங்களுடைய ஊர் பிள்ளையார்பாளையத்துக்கு வந்தவாசி ரூட்டு பிடிச்சி போகலாம், இல்லை அவ்வளோபேட் ரூட்டு பிடிச்சி போகலாம். அது பிடிக்காம இந்த ரூட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா டு எஸ்கேப் ஃப்ரம் போலீஸோட இருக்கலாம். அதுவும் ஒத்தடி பாதை, லைட்டு கம்மியாக உள்ள ஒரு இடத்துல இவங்க டிராவல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் ஒரு பெண்களுக்கு பார்க்க வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சுலபமாக என்ன ஒருத்தவங்க இது தப்பு பண்ணிட்டான் என்கிட்ட அப்படிங்கிறது இந்த கால பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக வருதா இந்த வார்த்தை அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இதோடைய வீரியம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது. இப்போ சட்டப்படி என்ன பண்ணணும்னா போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா 8 பேர் இந்த பொண்ணு சொல்லுது. 8 பேர் யாருப்பா, 8 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சி கிடைக்கலன்னா யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு அவன் மேலே போக்சோ போட்டா அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏன்னா இந்த மாதிரி வழக்குகளை பயன்படுத்தி கொண்டு ஆளுங்கட்சியை ஈஸியாக குறை சொல்லி இதை எஸ்கலேட் பண்ணி இதை ஊதி பெருசாக்கி இது மூலிமா வந்து மானிட்டரி பெனிஃபிட்டும் பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டும் அடைகிறதுக்கு நிறைய எதிர்கட்சிகளும் நிறைய ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸும் வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த பொண்ணு சொன்னது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறது போலீஸ் தரப்பு விசாரணை தெரிய வருது. இப்போ இதை பொய்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி போக்சோ போட்டு 8 பேர் தேடி கண்டுபிடிச்சி அதில் 3 பேர் இவங்க தான் 3 பேர் போனாங்கன்றது கண்டுபிடிச்சிருப்பாங்க சிசிடிவி கேமரால.
அந்த 3 பேரை கூட்டு வந்து ரிமாண்ட் பண்ணி அவனை தூக்கி ஜெயிலில் போட்டா, ஏன்பா ஒரு பொண்ணு நேரில் வரா, நான் ஆப்போசிட்ல வரோம், இடிச்சிட்டோம், அதுக்கு ஏன்பா போக்சோ போட்டாங்க என் மேல அப்படிங்கிற எவ்வளோ ஒரு தப்பான உதாரணம் ஏற்படும். அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் போறாங்க, நெகட்டிவ் ஆகுது, சிசிடிவி கேமரா பார்க்குறாங்க, அதில் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ட்ரையலில் ப்ரூவ் பண்ணிக்கப்பா, நீ இப்போதைக்கு நான் சட்டப்படி நான் ரிமாண்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு ரிமாண்ட் பண்ண வச்சுக்கணும் போலீஸு. அந்த பசங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? ஸோ இந்த பெண்களுக்கு இந்த பொய்யை நம்ம சொல்லிட்டோம்னா இதுக்கு பின்னாடி வர விளைவு எவ்வளோ மோசமாக இருக்கும். ஏன்னா இதை வச்சு ஒரு குரூப் வரும், ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வரும், எஸ்கலேட் பண்ணும், ஃப்ளேர் அப் பண்ணும், பூஸ்ட் பண்ணும். அரசுகிட்ட இருந்து இந்த பெண்கள் நிவாரணம் கேட்பாங்க, அரசு வழியிலாம நிவாரணம் கொடுக்கும், அந்த நிவாரணத்தை பங்கு எடுத்துப்பாங்க அவங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாக இதை மைலேஜ் கொடுத்து வேற மாதிரி ரிட்டர்ன் அப் பண்ணுவாங்க. பல கட்சி அந்த பெண்ணை நேரில் மீட் பண்ணுவாங்க, அந்த குழந்தைய அவங்க பணம் கொடுப்பாங்க. ஒரு பொய் விளைவு எப்படி கொண்டு நிக்குது, என்ன மாதிரியான ஒரு ஃபிளேர் அப் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய இடங்கள்ல நிறைய கேஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எந்த தப்பும் பண்ணாத அந்த ஒரு 3 பேர் ஜெயிலில் இருப்பான். மீடியா அந்த கேஸை பற்றி நிறைய பேசுவாங்க கொஞ்ச நாள், அப்புறம் அடங்கிடுவாங்க. மீடியாவுடைய சூழலானதுக்கு அப்புறம் தான் பெயிலே கொடுப்பாங்க கோர்ட்ல. அது வரைக்கும் அவன் ஜெயிலில் இருக்கணும். அவன் தப்பே பண்ணல அப்படிங்கிறத வெளியே சார்ஜ் ஷீட் போட்ட அப்புறம் ப்ரூவ் பண்ணணும். இதை எதிர்த்து அவன் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு குவாஷ் போட்டான்னா சார்ஜ் ஷீட் போடுங்கன்றவன் ஹைகோர்ட்டு, உண்மைன்னு தெரியாததுனால. ஒரு பெண்ணுடைய பொய் எந்த அளவுக்கு ஒரு 3 பேர் வாழ்க்கையை அழிக்குது, எந்த அளவுக்கு இங்க உள்ள சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்குது, எந்த அளவுக்கு இதுல ஒரு பொய் புரட்டு அதிகமாகி இது வேற லெவல்ல பேசப்படுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு சின்ன பொய்யில் சொல்ற பொண்ணுக்கு தெரியறது கிடையாது மக்களே. முதல்ல எல்லா பள்ளிகள்லையுமே அந்த 15 வயசுல இருந்து அந்த 18 வயசு 9, 10, 11, 12 இந்த 4 வகுப்பு படிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கிளாஸை ஃபர்ஸ்ட் எடுங்கப்பா. இந்த மாதிரி பொய்யெல்லாம் அசால்ட்டா சொல்றாதீங்க. இது சொன்னீங்கன்னா இது பல பேர் வாழ்க்கையை பாதிக்குது, இதனால பல பேர் வாழ்க்கை கேள்விக்குறியெல்லாம் போயிருக்குது. இதை போலீஸே ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த போக்சோன்ற சட்டம் இட்ஸ் அ ஹாஃப் பேக்ட் ஆக்ட். நீங்க வக்கீல கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க மக்களே, இட்ஸ் அ ஹாஃப் பேக்ட் ஆக்ட். இல்லை அமெண்ட்மெண்ட் வர வேண்டும், நிறைய மாறுதல் ஏற்படணும், மாற்றங்கள் ஏற்படணும். ஏன்னா இதை வச்சு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் பயங்கரமா வேலை பார்க்குறாங்க. இதுக்கு மையமா வச்சுட்டு ஒருத்தனை அழிக்கணும்னா அது ஈஸியா இந்த மாதிரி கேஸை உள்ள போடுறதுக்கு நிறைய இடங்கள் இது நடந்துகிட்டு இருக்கு. இதை வச்சு நிறைய பொய் புகார்கள் வருகிறது. ஏன்னா ரொம்ப ஈஸியா அவங்க மயக்கிடுறாங்க. நீங்க இந்த மாதிரி பொய்ய சொல்லுங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இது ஒஸ்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் மக்களே. தமிழ்நாடு, புதுவை, சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இது ஒஸ்டா போயிட்டு இருக்கு இந்த கேஸ் அண்ட் SC/ST கேசஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி வழக்குகள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதை வச்சு யாரும் ஃபேக் கேஸ், பொய் கேஸ் போட முடியாத அளவுக்கு அந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதெல்லாம் பல பேர் கோரிக்கை. அதற்கு முன்னால இந்த மாதிரி படிக்கிற பொண்ணுங்க அசால்ட்டா பொய் கேஸ் கொடுக்குற வார்த்தையை சும்மா பொய்யா அடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த மாதிரி வழக்குகள்ல வரக்கூடாது. அப்படின்னால் அவங்க படிக்கிற இடங்கள்ல இருந்தால் இது போதிக்கப்பட முடியும், போதிக்கப்பட வேண்டும் கூட. கண்டிப்பா எல்லா பள்ளிகள்லையுமே 10th, 11th, 9, 10, 11, 12 4 வகுப்பு படிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வழக்குடைய சீரியஸ்னஸ் எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல, இந்தியால, இதை நீங்க தேவையில்லாம லூசு மாதிரிலாம் பேசக்கூடாது, தப்பு பண்றக்கூடாது, தப்பா பேசக்கூடாது, பொய் பேசிடக்கூடாது, உண்மையா நடந்தா மட்டும் இதை பத்தி நீங்க பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் போதிக்கப்பட வேண்டும். ஏன்னால் இன்றைக்கு நம்ம ஏன் மக்களே 12th எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு பொண்ணு பிட் அடிச்சிட்டு இருக்காங்க, காப்பி அடிச்சிட்டு இருக்கு 12th எக்ஸாம்ல. இன்விஜிலேட்டரா ஒரு ஜென் இருக்கார், அவர் போய் தட்டி கேட்கிறார், காப்பி அடிக்கிறியாமான்னு. அப்ப இந்த பொண்ணு சொல்றாங்க, நான் எழுதும் பொழுது என்னையே குறுன்னு என் மாறியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு, ஆனா எழுத முடியல அப்படின்னு வெளியே அப்பா அம்மாட்ட சொல்றாங்க. உடனடியா அந்த வழக்கு கேஸ் பதிவு பண்ணப்பட்டு அந்த இன்விஜிலேட்டர் மேல போக்சோ போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. எப்படி பொய்யா கொண்டு வராங்க பாருங்க. இந்த அளவுக்கு இந்த பெண்கள்கிட்ட பொய் ஊறி போகுது பாருங்க, இந்த படிக்கிற பசங்க கிட்ட தப்பான எண்ணங்கள். இது மாதிரி போன வருஷம் 12th எக்ஸாம் எழுதும் போது மட்டும் 2-3 கேஸ் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்.
ஸோ இந்த வழக்கோடைய சீரியஸ்னஸ் பற்றி தெரியாத பெண்கள் எப்படிலாம் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தப்பாக பொய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறதும், இதனால் எப்படி அப்பாவிகள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க, இந்த வழக்கிலிருந்து வெளியே வர எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க அப்படிங்கிறதும் போதிக்கப்பட வேண்டும். இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக இந்த போக்சோ அப்படிங்கிற ஹாஃப் பேக்ட் ஆக்டை அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட வேண்டும் மக்களே. நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.